இன்னைக்கும் இருக்கக்கூடியது இது உலகம் முழுக்க இருக்கிறது ஜின் தான். சரிங்களா? எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எந்த ஒரு கண்ட்ரிலையும் தெரியாம இடம் கிடையாது ஜின்னுன்றது. உலகம் முழுக்க இருக்கிறது, உலகம் முழுக்க தெரியும். உலகத்துக்கு மேலே இருக்கிற நாட்டில எல்லாம் இருக்கிறது ஜின்கள். சரியா? அதை விட இப்போதைக்கு வர்றவங்க பிரச்சனையை சரி பண்ணுறது என்னுடைய நேரம், வேலைகள். சரிங்களா? மீண்டும் மீண்டும் உட்காந்துக்கிட்டு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஜின்னை காட்டினா ஜின்னுக்கு மரியாதை இல்லை, எதுவும் இல்லை. பழகிட்டோம்னா குழந்தை மாதிரி தான் ஜின்னு. யானை எவ்வளோ பெருசு, அது பாகன்னு சொன்னா எல்லாமே கேட்கும். அதே மாதிரி தான் ஜின்னு, குழந்தை மாதிரி தான். இப்போ ஜின்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடுதல் மட்டும்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜின்களை வச்சு நன்மைகள் செய்ய முடியுமா சார்? ஓஎஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒருத்தவங்களை தான் பார்க்க போறோம். அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின் பார்த்திபன் ஐயா அவர்களை தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், இன்னைக்கு ஜின் அப்படின்னாலே ஒரு முஸ்லீம்க்குரியது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் இருக்கிறதும் கெடுதல் செய்யக்கூடியதுமா அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அந்த காலத்துல ஜின்கள் இருந்ததா அப்படின்னு கேட்டா இருந்தது. அதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு 2026 இருக்கும், 21st century இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் ஜின்கள்லாம் இருக்கா சார் இப்பவும்? அம்மா, இப்போ இந்த காலத்துலன்னா அந்த காலத்துல இல்லை. இப்போ கடவுள் இருக்குதுன்னு சொல்றீங்களா இல்லையா? அந்த காலத்துல இருந்தது இந்த காலத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரிங்களா? கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான் ஜின்னு. அது எப்படி அந்த காலத்துல இருந்தும் இந்த காலத்துல இல்லாம போறதுக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கும் இருக்கக்கூடியது இது உலகம் முழுக்க இருக்கிறது ஜின் தான். சரிங்களா? எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எந்த ஒரு கண்ட்ரிலையும் தெரியாம இடம் கிடையாது ஜின்னுன்றது. உலகம் முழுக்க இருக்கிறது, உலகம் முழுக்க தெரியும். உலகத்துக்கு மேலே இருக்கிற நாட்டில எல்லாம் இருக்கிறது ஜின்கள். சரியா? நிறைய இடத்துலமா இதே மாதிரி வந்து இஸ்லாத்துக்குன்றது வந்து அது வந்து இஸ்லாத்தில் மட்டும் யார், எந்த இஸ்லாத்தில் வந்து யார் போய் அதை போய் வணங்குறாங்க ஜின்னை? நான் கேட்குற கேள்வி என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இஸ்லாத்தில் யார் ஜின்னை போய் யார் வணங்குறாங்க? ஜின்னை யாரும் அங்கே வணங்குறது இல்லை. யாரும் வணங்குறது இல்லை. எந்த மதத்தையும் யாரும் வணங்குறது இல்லை. இப்போ நாங்கள் தான் ஜின்னை வணங்குறோம். இப்போ என்னை பார்த்து என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு தான் ஜின்னை வணங்குறாங்க. இது வந்து ஒருத்தவங்களுக்கு சொந்தம்னு யாரும் சொல்ல முடியாது. சரிங்களா? எப்படி சொல்கிறதுன்னா, யார் மனசார எது நினச்சி எது நம்புகிறோமோ அதுதான் அவங்களுக்கு கடவுள். எது நல்லது செய்தோ அது அவங்களுக்கு கடவுள். எனக்கு இதுதான் எனக்கு கடவுள். சரிங்களா? ஓகே சார். இப்போ ஜின்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. இப்போ நிறைய நூற்றுக்கணக்கான ஜின்கள் இருக்கு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜின்கள் வந்து எத்தனை வகையான ஜின்கள் வச்சிருக்கீங்க? அம்மா, நான் நூற்றுக்கணக்கில் பல விதம் உண்டு ஜின்கள். நமக்கு ஜின்னுக்குன்னே படித்து அது எது தேவைப்பட்டாலும் நம்ம வசியப்படுத்தி எந்த வேலைக்கு தேவைன்றதை நம்ம எடுத்துக்கக்கூடியது தான் ஜின்கள்ன்றது. புரியுதுங்களா? இப்போ இதுதான் அதுதான்றதெல்லாம் கிடையாது. ஒரு நல்லதுக்கு ஒரு ஜின்கள் இருக்குது. சரிங்களா? ஒரு குடும்ப வளர்ச்சிக்கு ஒரு ஜின்கள் இருக்குது, தொழிலுக்கு ஒரு ஜின் இருக்குது. நமக்கு என்ன தேவையோ என்று ஜின்னை வச்சு பயன்படுத்துகிறோமோ அது நம்மளை பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? அதோட மந்திரங்களும் வேதங்களை படிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஓகே சார். இப்போ ஜின்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெடுதல் மட்டும்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜின்களை வச்சு நன்மைகள் செய்ய முடியுமா சார்? ஆமாம், இப்போதைக்கு நான் இது வரைக்கும் நான் செய்கிறது நன்மைகள் தான் செய்துட்டு வரேன். துரியோதனை நகர்வலம் போகும்போது ரோட்டில் பார்க்குறவங்கெல்லாம் கெட்டவங்களாம் தெரிஞ்சாங்களாம். புரியுதுங்களா? அர்ஜுன நகர்வலம் போகும்போது பார்க்குறவங்கலாம் நல்லவங்களாம் தெரிஞ்சாங்களாம். பார்க்குறவங்க கண்ணை பொறுத்து தான், பார்க்குறவங்க எண்ணங்கள் பொறுத்து தான். நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சா அது நல்லது செய்யும், கெட்டது செய்யும்னா அது கெட்டது செய்யும். சரிங்களா? இப்போ யாருக்கு இது வரைக்கும் யாருக்கு கெடுதல் செய்திருக்குன்னு யாரை ஒரு ஆளை காட்டுங்க. ஓகே. இல்லை சார், ஜின் அப்படின்னாலே பொதுவாக மக்களிடத்துல வந்து பயம் தான் அதிகமாக இருக்குது. ஜின் வந்து அது ஒரு டெவில் சக்தி, அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியான ஒரு விஷயம், அது ஒரு சாத்தான் அப்படிங்கிறது தான். ஏன்னா பிகாஸ் அது வந்து இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால ஜின்கள்னாலே பயம் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதை கடவுளாக வணங்கி உங்களுடைய தேவைகளை வந்து புகுர்த்திக்கோ, இட் மீன்ஸ் உங்களை சார்ந்து வரக்கூடியவங்களுக்கான தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். இப்போ ஜின்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ நீங்கள் எப்படி அதை கட்டுப்படுத்துறீங்க? யாராலையும் ஜின்களை கட்டுப்படுத்தவே முடியாது. இப்போ எப்படி இறைவனை வேண்டி வரம் கேட்குறோமோ அதே மாதிரி தான் ஜின்களை வேண்டி தான் நம்ம வாங்க முடியும். சரிங்களா? ஜின்களை கட்டுப்படுற சக்தி யாருக்கும் கிடையாது. நம்ம வேண்டி தான் அதை கட்டுப்படுத்தணும். அது என்ன சொல்கிறது, நம்ம பேசுறதுல கெஞ்சறதுல இறங்கி வந்து தான் அது நமக்கு செய்யும். எதையுமே பணிவாக கேட்டு தான் பெறணுமா தவிர துணிவாக கேட்டு அதை மிரட்ட முடியாது. ஸோ கடவுள்கிட்ட நம்ம எப்படி பிரார்த்தனை வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஜின்களுக்கும். இப்போ நீங்க ஜின்களை கடவுளா தான் பாக்குறீங்க. எனக்கு அதுதான்மா கடவுள். சரியா? எனக்கு இன்னைக்கும் சொல்லுவேன், என்னைக்கும் சொல்லுவேன். ஏன்னா நான் ஜின்னை தவிர வேற எதுவும் வணங்க மாட்டேன். எனக்கு ஜின்னை தவிர வேற எதுவும் தெரியாது. ஓகே சார். இப்போ ஜின்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருட்டில் இருக்கக்கூடியது. இப்போ நீங்க ஜின்களை வணங்கிட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில
உங்ககிட்ட ஜின்கள் இருக்கு அப்படின்றதுக்கு நீங்க ஆதாரம் எதுவும் வச்சிருக்கீங்களா சார்? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குமா. ஆதாரம்னா இது ஏகப்பட்ட விஷயங்கள் நான் நிறைய மீடியாவிலலாம் காட்டியிருக்கிறேன். அது வந்து இப்போ வந்து காட்ட காட்ட என்னென்னா பல பேருக்கு ஒரு சில பயங்கள் அறிகுறிகள் வரதாவது நிறுத்தினேன். மீடியாவில் டைரெக்டாகவே காட்டியிருக்கிறேன். ஓகே சார். சரிங்களா? நம்ம காட்டுறதை விடமா இப்போ வந்து காட்டியிருக்கிறேன். காட்டலன்னு இல்லை, நிறைய காட்டியிருக்கிறேன். அதை விட இப்போதைக்கு வர்றவங்க பிரச்சனையை சரி பண்ணுறது தான் என்னுடைய நேரம், வேலைகள். சரிங்களா? மீண்டும் மீண்டும் உட்காந்துக்கிட்டு கேட்குறவங்களுக்கெல்லாம் ஜின்னை காட்டின்னு இருந்தால் ஜின்னுக்கும் மரியாதை இல்லை, எனக்கும் இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள சாதாரணமாவே ஜின்கள் இருக்குமா சார்? எங்கே ஒன்றாலும் இருக்குமா. அதுக்கு பிடிச்சன்னா எந்த இடத்துல ஒன்றாலும் இருக்கும், எப்படி ஒன்றாலும் போகும். ஜின்கள் வந்து இல்லை இங்கே இல்லை அங்கே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. எங்கே ஒன்றாலும் இருக்கும். நம்ம மனசார வேண்டவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அது காட்சி அளிக்கும். இப்போ கடவுள் அப்படிங்கிறது உணரக்கூடிய சக்தி, நம்மளால பார்க்க முடியல. இப்போ ஜின்கள்ங்கிறது உணரக்கூடிய சக்தியா நீங்க சொல்றீங்களா, பார்க்கக்கூடிய சக்தியா சொல்றீங்களா? ஜின்னை உணரவும் செய்யலாம், பார்க்கவும் செய்யலாம். பார்க்கக்கூடிய சக்தி தான் ஜின்கள். அதுக்கு உண்டான பயிற்சிகள் எடுக்கணும், அதுக்கு உண்டான முறைகள் இருக்கணும், அதுக்கு உண்டான கடைப்பிடிக்கணும். முறைகளை கடைப்பிடிச்சோம்னா கண்டிப்பாக நேரில் ஜின்னை சந்திக்கலாம், நேரிலே பார்க்கலாம். இப்போ நீங்க ஜின்னை நீங்க நேர்ல பார்த்துருக்கீங்களா? அம்மா நேரில் பார்த்து தான்மா வேலையே செய்கிறோம். இது எப்படி இருக்குதுன்னாக்கா, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நான் பார்க்காம வேறு மற்றவங்களுக்கு எப்படி அடுத்தவங்களுக்கு வேலையை செய்ய முடியும்? நான் மட்டும் இல்லைம்மா, ஒரு சேனலில் நான் நேரடியாகவே எங்களெல்லாம் கல் எடுத்து அடிக்கிறது, வெளியே விரட்டுறது, ஆளுங்க ஷூட் வந்தவங்கள எல்லாருக்கும் விரட்டுறதெல்லாம் வீடியோதெல்லாம் நான் இப்போ நீங்கள் கேட்டுக்கிறதுல 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே காட்டிட்டேன். ஓகே சார். இப்போ ஜின்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, அதை நீங்களே சொல்லிட்டீங்க. ஜின்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் பூர்த்தி செய்யும், அடுத்தவங்களுக்கு என்னன்றது மட்டும் நமக்கு வந்து செய்யாது. நம்ம யார் ஒரு பர்சன் போய் ஜின்னுக்கிட்ட வந்து கேட்குறாங்களோ அவங்களோட தேவைகளை மட்டும்தான் பூர்த்தி செய்யணும். ஒரு பரவலான ஒரு கதை இருக்கு. அது என்ன சார்? இப்போ நீங்க வந்து உங்களை சார்ந்து வரவங்களுக்கு ஜின்களை வச்சு நீங்க வேலை செய்யறதா சொல்றீங்க. பட் ஆனால் ஜின்கள் வந்து அப்படிலாம் யாருக்கும் எந்த உபயம் பண்ணாது. என்ன சார்ந்து வந்தாவே அது ஜின்னு நாடி வந்த மாதிரி தான்மா. சரியா? இப்போ என்கிட்ட வராங்கன்னாவே அவங்க ஜின்னை தேடி தான் வராங்க, என்ன தேடி வரல. ஜின் மூலிமா நல்லது நடக்கணும்னு தான் வராங்க. அப்படியே ஜின்னு அணைஞ்ச மாதிரி தான் அவங்க. சரியா? ஜின்னா போய் யாருக்காவது செய்யும்னாக்கா அது எப்படி போய் செய்யும்? கூப்பிடாம யாரும் போய் செய்ய மாட்டாங்க. இந்த காலத்தில் அண்ணன் தம்பியை கேட்டாலே செய்ய மாட்டேன்றான். அந்த மாதிரி உலகத்தில் நம்ம ஜின்னு போய் தன்னார போய் செய்யுமா? வணங்கினா தான் எதுவுமே செய்யும். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க, வணங்கினா கூட செய்யாத கடவுள்கள் இருக்கிற உலகத்தில், கெஞ்சி கெஞ்சி கேட்டால் கூட செய்யாத உலகத்தில், நம்ம கேட்டாக்கா செய்யுது ஜின்னாவது செய்யுதுன்னு சந்தோஷப்படுங்க. ஓகே சார். இப்போ ஜின்கள் வந்து செய்கிறாங்க, நான் வந்து உங்களோட பாயிண்ட்டுக்கே நான் வரேன். இப்போ ஜின்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க ரிட்டர்ன் என்ன எதிர்பார்க்குறாங்க? இப்போ நமக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசியா தான் சார் இந்த உலகம் சர்வே ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுமா. இருக்கப்பட்டவன் ஏழை பணக்காரன்றதெல்லாம் ஜின்னுக்கிட்ட கிடையாது. அதுவும் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி தான். மனசார என்ன மரியாதையோட நம்ம வணங்கினாலும் கண்டிப்பாக அது நமக்கு கை கொடுக்கும். இப்போ இது வந்து ஜின்கள் அப்படின்னாலே அது பிளாக் மேஜிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது பலிகள் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா? கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலிகள் என்னன்னு அது தேவையானப்போ அதுக்கு எல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நமக்கு ஒரு மருந்தே தயாரிக்கிறாங்க. உடம்புல இருந்து இப்போ அந்த பிரேதத்துலேருந்து எடுத்து செய்யலையா மருந்துகள்? இறந்து போன பிரேதத்திலேருந்து எடுத்து செய்கிறாங்களா இல்லையா மருந்துகள்? ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு பயன்படுதா இல்லையா? அந்த மாதிரி இறந்து போன பிரேதத்திலேருந்து எடுக்கிற அந்த எலும்பு துகள்களில் தான் நாங்கள் எடுத்து பயன்படுத்துவோம். உயிரோடு இருக்கிற எந்த மனுஷனும் உயிரோடு இருக்கிற எந்த ஒரு ஜீவனையும் கொடுக்கறதா கிடையாது. உயிர் பலியெல்லாம் எதுவும் கிடையாது. இறந்த பிரேதத்தில் அந்த மக்கி போய் வேஸ்ட்டாக போகிற அந்த எலும்பு தூள்கள் எடுத்து அதுக்கு இதாக கொடுப்போம், இறையா கொடுப்போம். அதுதான் வந்து படையல். நம்ம எப்படி இங்கே கடவுள்களுக்கு பூ பழங்கள் படைக்கிறோமோ அந்த மாதிரி ஜின்களுக்கு இதுதான் படையல். ஓகே சார். இப்போ ஜின்கள் இந்த பயிற்சியை நீங்கள் எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஜின்கள் மீது ஆர்வம் வந்து? நான் சின்ன வயசுலேருந்து ஜின்கள் கூட தான் பயணிக்கிறது. இதே சேனலில் பல விதமாக கொடுத்தாச்சு. ஏன்னா நான் வந்து இருந்ததே சின்ன வயசுலேயே படித்ததே ஒரு பாய் கூட தான். அவர் கூட இருந்து தான் பயணித்து ஜின் மேலே நாட்டம் வந்து ஜின்னை பிடிச்சி போய் ஜின்னையை வணங்க ஆரம்பித்தது. சரிங்களா? இன்றைக்கும் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன், இதுதான் என் கடவுள், இதுதான் என் உலகம். சரியா? ஓகே சார். இப்போ ஜின்கள் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. உங்களுக்கும் ஆரம்ப காலத்தில் பயம் இருந்ததா? நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல், இல்லை நீங்கள் கேட்குறத கொடுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம்? எதை கண்டுமா பயம் இல்லை. இன்றைக்கி ஒரு வண்டி ஓட்டணும்னா கூட தான் நம்ம உயிர் போயிடுமோன்னு பயப்படலாம். ஒரு நீச்சல் பழகும் போது கூட தான் தண்ணியில் போயிட்டா இறந்துருமோன்னு பயப்படலாம். எல்லாம் பழகிட்டா ஈஸி தான்மா. பழகிட்டோம்னா குழந்தை மாதிரி தான் ஜின்னு. யானை எவ்வளோ பெருசு, அது பாகன்னு சொன்னால் எல்லாமே கேட்கும். அதே மாதிரி தான் ஜின்னு, குழந்தை மாதிரி தான். நம்ம பழகிடணும். எதையுமே பழகிட்டா ஈஸி தான். கரண்ட்டில் கம்பத்தில் ஏறி வேலை செய்கிறதுக்கு உயிருக்கு ஆபத்து தான். சரிங்களா? வானத்தில் விமானத்தில் போகிறதும் ஆபத்து தான், கடலில் கப்பலில் போகிறதும் ஆபத்து தான். உலகத்தில் எல்லாமே ஆபத்தான சூழ்நிலை தருணம் தான். எதுவாக இருந்தாலும் நம்ம பழகிட்டோம்னா அது எளிய முறையில் தான் நமக்கு நல்லதான.
ஓகே சார். இப்போ ஜின்கள் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன கேட்டாலும் ஜின்கள் கொடுக்குமா சார்? கண்டிப்பாம்மா. அதுக்கு உண்டான முயற்சியும், அதுக்கு உண்டான ஒரு ஆர்வமும் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இப்போ ஒரு அரசியல்ல இருக்கிறோம்னா, அதுக்கு உண்டான முயற்சிகள், அதுக்கு உண்டான வேகத்தோட இருக்கணும். சும்மா தூங்கிக்கிட்டு எனக்கு இத குடுன்னா யாருமே குடுக்க முடியாது. இப்போ ஒரு தொழில் பிசினஸ் பண்றோம். நம்ம முன்னுக்கு போகணும். நம்ம இங்க ஃபாரின்ல இருக்கிறோம். இல்ல பிசினஸ் நடத்தணும். இது வந்து நம்ம வெறியோட இருந்து அது ஜின்ன நாடி வந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஓகே சார். சரி. இப்போ ஜின் கிட்ட எந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் ஜின் கிட்ட வந்து பதில் இருக்கு. மனிதனுக்கு உண்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஜின்னால மட்டும் தான் தர முடியும். தேங்க்யூ சார். ஜின்கள் அப்படின்னாலே பல வகைகள் இருக்கு. அதுல அவ்வளோ விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஜின்கள் கிட்ட நம்ம எந்தெந்த விஷயங்களுக்கு கேட்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்? சார் நமக்குன்னு சில தேவைகள் இருக்கு இல்லையா? ஆக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய தேவைகள்லாம் எப்படி பூர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.